நான் லாஸ்ட்டாக அண்ணா 12th படித்தேன், 9th படித்தேன். ஸோ அப்போ தான் நாங்கள் 2 பேரும் நல்லா பேசினது. அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. ஸோ அது கட் ஆயிடுச்சு மீனிங் he got busy with his life, you got busy with your life, அந்த மாதிரி. பட் இன்னைக்கு அவளோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு அண்ணா எவ்வளோ பெருமையாக இருக்கு. அதேதான் இப்போ அண்ணான்னு சொல்கிறது முதல்ல வந்து தங்கச்சியாக இருக்கும்போது பெருமையாக இருக்குது. இப்போ டிஷாதனோட அண்ணான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்கள விட. இன்னொன்று இதுவரை எதுவுமே உனக்கு வாங்கி கொடுத்ததில்ல. இப்போ என் சேலரிலாம் சேர்த்து வச்சு உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா பொரியுமா சில நேரமே, இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே, ஆனானே. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எதிர்பார்க்கல அண்ணா இங்கே வருவாருன்னு. ஸோ எனக்காக வாங்கி கொடுத்துருக்காரம்மா அண்ணா. அண்ணனை வா அவரு இவருன்னு சொல்றியா, அது கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவருக்கு என்னால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியல இப்போதைக்கு. எதுக்கு வாங்கி கொடுக்கணும் தான் நீங்கள் இருக்கீங்களே. இவன்